Hey guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது இந்த ஒரு லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தான். இது வந்து ஒரு ஸ்கின் பட் பெட்டர் லுக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனோ டின்ட்டோ அதெல்லாம் போட்டுட்டு போகிறது பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் அண்ட் மினிமல் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் வச்சு எப்படி ஒரு லுக்கை ஃப்ரேம் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு பர்டிகுலர் லிப் ஷேட் பற்றி நிறைய பேர் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்குறீங்க. இது வந்து ஒரு ஷேட் கிடையாது, இது ஒரு 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி, ஸோ அது என்னென்ன ஷேட்ஸ் எப்படி நான் மிக்ஸ் பண்ணுவேன், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப் பாம் போட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம சீரம் அண்ட் என்னோட சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நான் மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆர்டினரி பிராண்டோட நயாசினமைட் சீரம். இதோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீரம் எப்பயுமே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. லைக் அப்படியே போட்டு இந்த ஸ்கின் மேலே ரப் பண்ணுற மாதிரி போடுறது, இல்லைனா வந்து அப்படியே தேய்க்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு அப்படியே சுட வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறது இந்த டெர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இதுதான் நான் ரிலீஜியஸாக யூஸ் பண்ணுற ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு இது அவ்வளோ ஒர்க் ஆகும். இது போட்டால் எனக்கு வந்து ஸ்கின்ல எந்த இஷ்யூஸுமே வந்ததில்லை. மொத்தம் பாருங்கள், 3 பம்ப்ஸ் வந்து எடுத்துக்கணும், இவ்வளோ எடுத்துக்கணும். லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் கம்மியாக எடுத்தாலே போதும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஏதோ பியூட்டி க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. பட் ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. லைக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணாதான் அதுக்கான அந்த ஒரு நல்ல எஃபெக்டே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸஸாக எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கை காலில் அந்த மாதிரிலாம் வந்து தேய்ச்சிட்டு மீதியை வந்து ஸ்கின்ல வந்து ரப் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேக்கப்புக்கு போகலாம். இந்த ஒரு பவுச் வந்து நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். மேபி உங்களுக்கு பவுச்சில் நான் என்னெல்லாம் வைப்பேன், எதெல்லாம் நான் வந்து கேரி பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பவுமே சன்ஸ்க்ரீன் போட்டோடனே ஃபஸ்ட்டு போடுற விஷயமே வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறது தான். ஏன்னா இந்த லைக் இதெல்லாம் கொஞ்சம் டேம்பாக இருக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஐப்ரோஸ் வந்து ஒரு மாதிரி லாங் ஸ்டேவாக அப்படியே வந்து நிற்கும். லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆகுறது, இல்லைனா கொஞ்சம் நேரத்துலேயே அது அப்படியே வேர் ஆஃப் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து மாஸோட ஐப்ரோ பேலட் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து மிஸ்க்லர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ வந்து மாஸே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அதனால இதில் வந்துட்டு இந்த மாதிரி 4 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து 2 ஸ்பூலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கிரே அண்ட் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஐப்ரோ அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து 2 ஐப்ரோஸுமே ஃபில் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெட்டா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா அது நல்லா ப்ராப்பராக நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபுல் பிளாக்காக போட்டிங்கனாலும் நீங்கள் வெட்டா போடும்போது அந்த அளவுக்கு தெரியாது, பட் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ இப்போ வந்து ஐப்ரோஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து நம்ம காம்பேக்ட் போயிடலாம். காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணுறது மேபிளினோட ஃபிட்மி காம்பேக்ட் தான், ஷேட் நம்பர் 235. ஸோ இதுதான் எனக்கு வந்து செட் ஆகுது. லைக் எனக்கு ஸ்கின் டேனாலுமே சரி, இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக இருந்தாலுமே சரி, இதான் வந்து செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதிலே கொடுக்குற அந்த ஒரு ப்ரஷ் அந்த பவுடர் அந்த இது இல்லாமல் நான் தனியாக வந்து அமேசானில் வாங்கி வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இதோட லிங்க் வந்து நான் தேடி அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படி கிளம்புறீங்கன்னு சொல்லுங்கள். லைக் ஸ்கின் டின்ஸ் போடுவீங்களா, ஃபவுண்டேஷன் போடுவீங்களான்ட்டு. பட் ஆனால் நான் வந்து 2 வீலரில் தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்படின்றதுனால எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகாது. ஸ்கின் டின்ட்டாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எது போட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே வந்து ஸ்மஜ் ஆகிடும். லைக் இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அங்கங்கே பேட்சி ஆகிடும். அதனாலே நான் வந்துட்டு காம்பேக்டோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் போனால் பரவாயில்ல, டெய்லி ஆஃபீஸ் வேர்க்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே கிளாம்டப்பாக போகணும்னு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து காம்பேக்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோவுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த நைக்காவோட இந்த ஒரு பேலட் தான். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப அப்படியே வந்து இந்த ப்ரஷ் வச்சு பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இந்த 2 கலர்ஸ் தான் நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் இது ரெண்டுத்தையுமே வந்து மாற்றி கையிலே எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு அந்த ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நைட்லாம் ஃபோன் பார்த்துட்டு தூங்கிறதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ அதனால டார்க் சர்க்கிள்ஸ் வரனால இந்த மாதிரி கையில் எடுத்து மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். லைக் நீங்கள் ரொம்ப அப்படியே ஐ ஷேடோ அப்ளை பண்ண மாதிரி இல்லாமல் லைட்டாக அந்த ஒரு பிங்கிஷ் சட்டில் க்ளோ வந்து கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதிலே நல்லா பிங்க் ஷேட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சீக்ஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவைப்படலை. ஸோ இவ்வளோ தான். நான் வந்து என்னோட ஐ ஷேடோஸ்மே வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக பொட்டு அண்ட் லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து வீடியோஸில் கேட்குறீங்க. நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து இதில் காமிக்கிறேன் நான் என்ன 2 ஷேட்ஸை மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஷேட்ஸை மிக்ஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நான் வந்து ஷேட் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம். பொட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டாஸ்லரோட ஐலைனர் தான். ஆக்சுவலி ஐலைனருமே கண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஐ மேக்கப் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் வந்து ஐஸ்க்கு வந்து தினமும் போட்டால் அது எனக்கு பயங்கரமாக டார்க் சர்க்கிள்ஸ் கொடுத்துச்சு.
ஸோ என் கண் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, எப்பயுமே வந்து ரொம்ப அப்படியே அழுத மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ டெய்லி பேசிஸில் நம்ம வந்து இந்த மஸ்காரா, ஐலைனர், காஜல் இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஐக்கு வந்து நான் எதுவுமே போட மாட்டேன். இப்போ இன்னைக்கு நான் ஏதாவது ரொம்ப எத்னிக் வேர் போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கே பியூட்டியோட ஒரு மஸ்காரா வாங்கியிருக்கேன், அதை மட்டும் அப்ளை பண்ணுவேன். மற்றபடி நான் வந்து எதுவுமே வந்து கண்ணுக்கு வந்து போடவே மாட்டேன். லைக் ஃபங்க்ஷனாக மட்டும் தான் காஜல் அதெல்லாம் போடுறது. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து லிப்ஸ்டிக்கை வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாமாவத்தோட ஷேட் தான். ஸோ மாமாவத்தோட ஷேட் வந்துட்டு ரெய்சன் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பர்கண்டி ஷேடு. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் ஆஃப் கார்னர்ஸில் மட்டும் நான் அந்த கலரை கொடுத்து ஒரு ஒரு பேசிஸ் மாதிரி வந்து ஒரு பேஸ் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் ரொம்பலாம் அப்படியே வந்து போடணும்னு கிடையாது, லைட்டாக அப்படியே போட்டால் போதும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரைன் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன் நான் இது ரெண்டு சேர்த்து அப்ளை பண்ணுறேன்னா, இது வந்து எனக்கு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் இது தனியாக போடும்போது வேறு கலர், அது தனியாக போடும்போது வேறு கலர் வருதா. சரி நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். இது வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இன்னர் கார்னர்ஸ்க்குலாம் இந்த கலர் வந்து கொடுத்துப்பேன். ஸோ அவ்வளோதான், குட் டு கோ. ஸோ இதுதான் நான் வந்து டெய்லி வேர் பண்ணுற ஷேட். ஸோ நான் இதிலே இன்னும் 2-3 கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த சாட்டர்டே ஆர் மண்டே வந்துட்டு நான் என்னென்ன ஷேட்ஸில் எப்படி மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற அந்த ஒரு கோ டு ஷேட். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து என்னோட கம்மல் அண்ட் கொஞ்சம் ரிங்ஸ்லாம் நான் வந்து போடுவேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ நான் ஃபுல்லாக கிளம்பிட்டு என்னோட ஹேர் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து என்னோட ஃபைனல் லுக்கை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டேன். நான் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ஹேரை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்ட்ரைட்னர் போடலான்னு பார்த்தேன், பட் இந்த கிளைமேட்டுக்கு ஸ்ட்ரைட்னர்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னோட ஹேர் ப்ரஷை வந்து இப்படி கோம் பண்ணிப்பேன். அண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து நான் லைட்டாக வந்து கோம் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை.